இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஈ ஆலியான் இங்கிட்டு தள்ளிடாமா உனக்கு தான்ப்பா ரெண்டுமே தங்க பிள்ளை இருடா எல்லாரும் சேர்ந்து வெட்டலாம்டா வெட்ட போறாண்டி ஒண்ணு அம்மா வச்சுக்கிறேன் இந்த இதுல கேட்கலங்க நீங்க எங்கிட்டு வா ஆளு இங்கிட்டு வா ஃப்ரண்ட்ல போ ஆளு யாருக்குடா பர்த்டே என்ன பாசமலர் படம் ஓட்டுறாங்க தூக்கி போட்டு எல்லாமே பண்ணி வச்சு எடுக்கலாம் இரு இங்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டு பிருந்தா போதும் அப்படியே 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 போட்டோ எடுக்குறது ஏய் தங்கமா ஓடி தள்ளி ஏய் போங்க போங்க எல்லாரும் எல்லாரும் முன்னாடி போங்க இருக்கவங்க எல்லாரும் ஓடுங்க ஏ என்னடா ரொம்ப இதுக்கு கொண்டு வரீங்க எங்க தேர்லா பிள்ளைலாம் சாந்தினி அது உங்க பேரை எப்படி சொல்லுதுன்றீங்க நிமிஷா கட் பண்ணி விட்டுறாத நிமிஷா போச்சு எடுத்துருச்சு அப்படி நில்லு ஏ அந்த அத வச்சு ஒட்டி விடுங்கடி யார் ஹைட்டா இருக்க ஒட்டி விடுங்கப்பா அம்மா குளி பின்னாடி போ சமோ போய் அங்க எல்லாம் சேர்ந்து நில்லுங்க சமோ ஊதி அமத்துப்பா Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. ஏ துயில கலக்குறாங்க ஆலி ஊட்டே அப்பத்தாக்கு தாத்தாங்களா துயிலுக்கு இங்க தாத்தாக்கு ஊட்டே அப்பத்தாக்கு ஊட்டே தம்பிக்கு ஊட்டு ஏ நீ சாந்தினி நீ போ சாந்தினி அவனுக்கு கிடைக்காம அடிக்கிறா கப்பு கப்பு எல்லாம் நீ ஊட்ட வை தாத்தாக்கு தம்பிக்கு ஊட்டுப்பா ஆளி தம்பிக்கு ஊட்டுப்பா ஐயா கொஞ்சம் அவன் வயிறு ஃபுல்லா இல்ல தம்பி போட்டு ஏய் வா வேதா அப்பத்தாட்ட வாங்க கேக்கு வேதா இங்கிட்டு வா வேதா கொஞ்சமாப்பா அத்தா நீங்க ஊட்டி துயிலுக்கா ஊட்டு ஊட்டு கட்டி சரி வாங்கம்மா வாமா நிமிஷம் ஆடி வாங்கடி நிறைய கொடுங்க எல்லாருக்கும் ஏய் இப்படிங்க வாங்க பிருந்தா தரணி கப்புங்க அந்த பிளேட்டுங்க பெரிய மாதிரி பெரிய மாதிரி
இல்லப்பா இதை எடுத்து எல்லாத்துக்கும் இல்லப்பா ஹாப்பி பர்த்டே. ஐயோ ஐயோ காசு கொடுத்துருச்சா கட்டி அழுக்காத நீங்க தோசை தரணும். அக்கா சாக்லேட் எடுக்கல, சொல்லவே இல்ல. கேமராமேன் சரியில்லை, எல்லாம் அசம்பிள் ஆயிடுச்சு. பெரியம்மா ஐயோ ட்ரெஸ் நீ காசுலாம் அதை போமா பாஸ் கூட பண்ணல. இந்த கத்தியை கொடுத்து பண்ணாரு. ஐயோ பிருந்தா தரணி எங்கடி சமூகம் எடுங்கடி பேப்பர் எடுங்கடி கவி பேப்பர் எடுத்தாங்கடி லட்சுமி இப்பதான் வருதான் எருமை எப்படி வர சாக்லேட் எடுத்து வை. இதுல ரெண்டு எல்லாத்துக்கும் அது மட்டுமே தெரியல பாருங்க. ஒன்னு ஆளியானே வச்சு வச்சு சாப்பிடுவேன். இந்தாங்க சமூகம் எடுத்துட்டு இருக்கோம். எடுத்துட்டு பிரஸ் பண்ணிட்டியா? நீ ஊட்டுங்க நிமிஷாக்கா. எல்லாத்துக்கும் சாப்பிடுங்க. இங்க இருக்கோ எல்லாத்துக்கும் அத்தாச்சி ஊத்துங்க அவனுக்கு. மாமா ஆஃப்டர் லாங் டைம் வணக்கம் நண்பர்களே. இப்படி தாங்க எங்களோட ஊரில் ஃபஸ்ட்டு டே பிகின் ஆச்சு. என் தங்கச்சி பையனோட பர்த்டேலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்பப்போ அப்டேட் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் அங்கே ரொம்ப மிஷினரி லைஃப் மாதிரி இருக்குங்க. எல்லாருமே ரொம்ப பிஸிங்க. ஒர்க்கிங் பீப்புளோட அவங்க தாங்க அப்நார்மலாக இருக்காங்க. அந்த ஊரோட ஸ்பீடுக்கு நம்ம ஓடுறதுக்கே எனர்ஜி இல்லை. பாதி 3 months அதிலே ரொம்ப மாதிரி டயர்டாக ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆயாச்சுங்க. நிறைய நமக்கு கடமை பொறுப்பெல்லாம் இருக்கலாம், அதுவும் பண்ணணும்ல. அது மாதிரி ரொம்ப பிஸிங்க. இங்கே 2 weeks 3 weeks ஆகியும் செட் ஆகலைங்க. நம்ம ஊரில் போய் நிறைய என்ஜாய் பண்ணோம். அதை 1 by 1 நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். நான் ஊரில் நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். கமிட்மெண்ட் இருந்தது. பயங்கரமான பிஸி ஷெடியூலுங்க. இங்கே எஸ்கேப் ஆகி தான் இந்த லைஃப் வாழ்கிறோமோ அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. இங்கே ஒரு மாதிரி லோன்லியாகவும் இருக்குது. பட் அங்கே ஏதோ தலையில் தூக்கி வச்சுட்டு ஏதோ சுமக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாகவும் இருக்குது. தெரியல, நானே ஒரு குழப்பமான மென்டாலிட்டியில் தான் இருக்கேன். அதனால தான் ஒரு வீடியோ கூட என்னால் அப்டேட் பண்ண முடியல. ஒன் ஆர் 2 daysலேயே பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சோடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஆரம்பிச்சாங்க. மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல் தான். எனக்கு செக்கப் போனோம். அங்கே பக்கத்துலேயே ஒரு கூரைக்கடை ஹோட்டல்னு சொல்லி ஒன்று இருக்கும், மித்ரா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். அது பிரியாணி செம்மையாக இருக்கும். அதுவும் மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது சாப்பிட்டுட்டு செக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் சின்ன சந்தோஷங்கள் எதான் நம்மளால் ட்ரை பண்ண முடியலையோ, இங்கே அடைஞ்சு கிடக்கிறோமோ அதெல்லாம் அங்கே அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும்போது அங்கே எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. அதாவது சின்ன விஷயங்கள் பெரிய சந்தோஷங்கள் உண்மையுமே. நானே இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது தான் ஒவ்வொன்றும் இவ்வளோ பண்ணியிருக்கோமா, இவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோமா அப்படின்னு தோணுது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கு. கொஞ்சம் பிஸியாக இருந்தனால எதுவுமே இப்போ யோசிச்சு பார்த்தா அந்த ரிவைண்ட் ஃபார்வர்ட் பண்ணால் ஒரு மாதிரி கடன் ஓடும்ல, அந்த மாதிரி தான் என் மைண்டு கூட இருக்குது அது. ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். பாய். மாந்தோப்பு இருக்குன்னு ஃபுல்லாக மாம்பழம் தாங்க கொண்டு வந்து என் மாமியார் போட்டுருவாங்க. அது என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் அது நறுக்கி சாப்பிட்டுட்டு போர் அடிச்சு போச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அது நிறைய இருக்கனால மில்க் ஷேக் மாதிரி போட்டு அந்த ஐஸ் க்யூப்லாம்
அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோமா அந்த பாக்ஸ்லாம். சரி வச்சு பார்ப்போன்னு வச்சு பார்த்தா அது ஏதோ கன்சிஸ்டன்சியே ஏதோ ஒன்று ஈவனாக இல்லை போல். அது அந்த மாதிரி ஐஸே ஆகலை அந்த மாம்பழத்தை அந்த மில்க் ஷேக் மாதிரி போட்டு வச்சா. ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணோம் அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் ஒன்றும் பெருசாக செட் ஆகலை. பையன் பிறந்த ஃபஸ்ட்டு நாங்கள் இப்போ தாங்க பார்க்குறோம். பிறந்து ஒரு 4-5 மாதம் ஆகிடுச்சு. பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி, பயங்கர சந்தோஷம். ரொம்ப க்யூட்டாக இருந்தான், கொஞ்சம் வளர்ந்த பையன் மாதிரி. பார்க்க சந்தோஷம், அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். அவனோட போய் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள் மூத்தார் பையன், அதாவது என் ஹஸ்பண்டோட அண்ணன் பையன் வந்து ஏதோ பிஞ்சையில் காளான் இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் கூட பயந்து இதெல்லாம் செய்யலாமா, ஃபுட்டு செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெரிய காளானாக இருந்தது, கொடை மாதிரி. அவன் எடுத்துகிட்டு வந்து தென்னை மர காளான் நீங்கள் செய்யுங்க சித்தி அப்படின்னு சொன்னான். ஆனால் எனக்கு பயமாகவே இருந்துச்சு, வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் அப்புறம் யூடியூப்லலாம் பார்த்து நிறைய செஞ்சுருந்தாங்க. அது மாதிரி நாங்கள் சமைச்சோம். நீங்கள் செஞ்சீங்கன்னா செய்யுங்க, இல்லைன்னா நான் எடுத்துகிட்டு போகிறேன்னா. அப்புறம் நான் மஷ்ரூம் பிரியாணி பண்ணேங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த தென்னை மர காளானை வச்சு மஷ்ரூம் பிரியாணி பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு கேங்காக சேர்ந்துட்டு கேரன் விளையாடுறது. அப்புறம் என் தங்கச்சிலாம் வந்திருந்தான். அப்புறம் ஜூஸ் போடுறது, நல்லா வெயிலும் போடும், திடீர்னு மழையும் பெய்யும். அப்படி ஒரு மாதிரி நல்லா செட்டாக நாங்கள் போனாலே மோஸ்ட்லி அங்கே ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல் மாதிரி நாங்கள் உண்டாக்கிறோமா இல்லை எல்லாரும் அந்த மாதிரி ஒரு வைப் வந்துடும். செம்ம ஜாலியாக இருந்ததுங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். வேணுமா? ஓகே, பாரு. புரியல. வெங்காயம் நறுக்கி வேணும் சித்தி. தண்ணியில கொட்டி வச்சிருக்கோம், பார்த்து போங்க. 6 வேணுமா? 6 + 7 அம்மாவுக்கு சேர்த்து போடலாம். 7. வெண்டைக்காயை என்ன பண்ணணும்? வெங்காயம் நறுக்கி. ஆச்சிக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னா கொடுக்க மாட்டாங்க. வீடியோ வேஸ்ட் ஆகிட்ட பைத்தியம். சரி விடு, ஒன்னே ஒரு க்ளீன் பண்ணோம்ப்பா. நிமிஷா ஃப்ரீயா? ஒன்னே ஒரு லெமன். நிமிஷா குடிமி போட்ட லெமன். குடி போட்டிருக்கு இன்னும். இது ஜூஸ் போடுறியா? நான் போடுறேன். சரி, நீ ஒன்னேலாம் போட சொல்ற. புரிஞ்சுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. வீடியோ முடிச்சிருவேன். சர்பத்து ஏய் இரு, தண்ணில ஏறுமா? பைத்தியம். தண்ணியா இருக்கு நிமிஷா. தனிஷா வலிக்கு வந்துறாத, தண்ணியா இருக்கு பாரு. கையில வச்சிட்டே இருக்கு. இது 7ஆ? ஏய் இரு இப்போ நீங்க பாரு. ஓலே இது பேர் தான் ரோப்லா. 5 6 7. யூ ரெண்டு ஊத்துற மூடி இருக்கடா புடிங்க. இப்ப வலி தண்ணியா இருக்கு, வலிக்கு வந்துறாது. அது என்ன தண்ணிடி? குடிக்கிறதா? போடதா வச்சிருக்கேன். ஊதா கீழே தாண்டி ஊத்துவே நீவே. ஓ இதுக்குள்ளயா? என்னாச்சு? ஏய் வீடியோ எடுத்துக்கிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. குடுப்பா அவனுக்கு. வீடியோ போடுமா? நானும் வரல. நீ வந்துட்ட ஆல்ரெடி. பாவலா ஹாய் சொல்லு. வேதா ஏய் யோயின் சொல்றா. புர்கா போட்டுக்கோ. யோயின் பாவலா புர்கா போட்டுக்கோ.
இப்படி தாங்க எங்கள் ஊரும் பிஸியாக இருக்கும், நாங்களும் பிஸியாக இருந்தோம். சர்பத் போட, வெயிலுக்கு கேரன் விளையாட, ஏதாவது ஒரு சர்ச்சை திடீர்னு எங்கிட்ட தீ பிடிக்குது, ஏதாவது பிரச்சனை நடக்குது, ஏதாவது ஒரு விசேஷம் அப்படி மாற்றி வந்துகிட்டே இருக்கு. என் தங்கச்சி பசங்க வந்து என் பிள்ளைங்களோட செம்மையாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அப்பா நாங்கள் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வரும்போது இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அங்கங்கே டீ குடிக்கிறது, அது கூட ஒரு லைஃப் தாங்க. அப்பா இங்கே ஒரே மாதிரி இருக்குது ரொட்டீன், அங்கே ஒரு மாதிரி வெரைட்டி ஆஃப் லைஃப் தான். விதவிதமான சுச்சுவேஷன் என்னவோ சொல்லுவாங்க, அது மாதிரி வெரைட்டி, ஒரு மாதிரி வித்தியாசமான லைஃபுங்க. ஒரு ரொட்டீனே வந்து ஒரே மாதிரி ஈவனாலாம் இருக்குது. ரொம்ப பிஸியாக இருக்குது, எங்கள் ஊரும் பிஸியாக இருக்குது, எங்கள் ஊர் மக்களும் பிஸியாக இருக்காங்க. நம்ம அவங்களோட ஈவனாக ஓடுறதுக்கு மேபி எனர்ஜி வேணும் போல், தனியாக ஸ்ட்ரென்த். ஒரு மாதிரி ரொட்டீன் லைஃப்குள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டம். கதவு உடைக்க போறியே? ஐயா அந்த கதை அடிக்க போறேன். ஏன் அண்ணன் அடிக்கிறேன்? காலை வச்சிட்டேன். அதனால அடிச்சிட்டேன். இல்ல தம்ஷா ஷேவ் பண்ணது அது வலிக்காது. சம்மர்ல எடுத்தா அது காரியனே எடுத்துட்டா சொன்னா உங்களே கேக்குதுல. வேதா தனுஷா இங்க பாருங்கடா. அம்மா ஹாய் சொல்லுங்கடா. டேய் ஹாய் சொல்லுங்கடா. வாய் மூடு. நெகட்டிவா பேசாம பஸ். அது ஒண்ணுதான் இருக்காது. அது இதுன்னு ஒரே பிஸிங்க எப்போ பார்த்தாலும். அப்புறம் மெடிக்கலுக்காக மதுரை போக வர அந்த அலைச்சல் அப்படி போயிட்டே இருந்தேன். அதான் பானிபூரி அது இதுன்ட்டு அதான் சொல்கிறேன். டெய்லி நம்மளோட ரொட்டீன் வந்து நமக்கே கணிக்க முடியாது. அவ்வளோ பிஸியாகவே இருக்கும் எங்கள் ஊர். எல்லா ரிலேஷனும் ஒன்றாவே ஒரே இடத்துல ஒரே ஊரில் இருக்கனால ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருக்குங்க. நம்ம மென்டலி பிஸியாகவே இருப்போம் எப்போவுமே. எங்கேயாவது போயிட்டு நம்மளோட ரொட்டீனே ஒரு மாதிரி ஹாப்பியாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பிஸி இதுக்கு ஓடுறதுக்கு நமக்கு ஹெல்த் வைஸாக சப்போர்ட் பண்ணணும். ஆனால் ரொட்டீன்றது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் ஒரு மாதிரி. அது வேறு மாதிரி தான் இருக்கும். எப்படி அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி இந்த லைஃப் ஸ்டைலில் இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டம் தான் என்னை பொறுத்தளவில். ஏன்னா அவ்வளோ பிஸி ஷெட்யூலாக இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த இதுக்கு ஓடுறதுக்கே தனியாக ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் நல்லா இருந்தது, ரிலாக்ஸாக ரொம்ப ஹாப்பியாக எப்போவும் ஒரு மாதிரி பிஸியாக ஓடிட்டே இருக்க மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதான் ஒரு 2 வீக்ஸ் அழைச்சிலே ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தாச்சுங்க, ட்ரிப் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நம்மளுக்கு நம்ம மூஞ்சி கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்ல பார்க்கும்போது. ஹேர் கலரிங் அந்த மாதிரி ஐப்ரோ பண்ணுறது அந்த மாதிரியும் போய்க்கிறது வெளியில். ஒரு மாதிரி பிஸி ஷெட்யூல். ஐப்ரோ அதாவது ட்ரிப்பை ஏற்றிட்டு வென்ஃப்ளானோட போனேங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. இப்போ பார்க்கும்போதே ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா எங்கள் ஊரில் இந்த தடவை வெக்கேஷனில் பாதி நாள் விரதம்னா போயிடுச்சுங்க. நாங்கள் போய் 2 வீக்ஸ் தான் நினைக்கிறேன். 1 வீக்ஸ் 2 வீக்ஸ் ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து எங்கள் ஊரில் எருதுக்கட்டுன்னு ஒரு திருவிழா வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு நாள் வைப்பாங்க, அதுக்கப்புறம் கொடி விளவு,
கொடித்தடை அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாமே விரதங்க, பாதி நாள் விரதம் தான் இருந்தோம். ஓகே, ஜாலியாக தான் இருந்தது, என்ஜாய் பண்ணோம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இருக்குது. 1 by 1 வீடியோவில் பார்க்கலாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.